சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் வங்கியில் அடகு வைத்த நகைகளை வெட்டி எடுத்து மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. விசாரணையில் சுமார் 80 பேர் புகார்கள் கொடுத்துள்ள நிலையில் அதிகாரிகள் திணறி போயுள்ளனர். தோண்ட பூதாகாரமாக வெடித்து கிளம்பும் மோசடி சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? அடகு வைக்கும் போது வளையலாக இருந்த நகை அடகை திருப்பும் போது மோதிரமாக மாறிய சம்பவம் தான் வங்கிக்குள் நடந்த கொள்ளையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. பத்த வச்ச தங்கச் சங்கிலி, துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நெக்லஸ், பாதியான தாலி சரடு, காணாமல் போன கொக்கி என ஒவ்வொரு நகையிலும் கட்டிங் வெட்டிங் ஒட்டிங் செய்து கைவரிசையை காட்டியுள்ளார் வங்கி ஊழியர் ஒருவர். ஏசி அறையில் சொகுசாக உட்கார்ந்து அங்குலம் அங்குலமாக நகை திருட்டு அரங்கேற்றப்பட்டது எப்படி? அவசர தேவைக்கு நகைகளை அடகு வைத்து பண தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் மக்கள் நம்பி அணுகும் ஒரே இடம் வங்கிகள்தான். ஆனால் பாதுகாப்பு நிறைந்த வங்கியில் கருப்பு ஆடாக உட்கார்ந்து கொண்டு அடகு நகையில் அட்டூழியம் செய்த சம்பவம் தான் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள வங்கி ஒன்றில் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ளது. அந்த உடைஞ்சிருக்கு பாருங்க சார், அது நல்லாவே தெரியுது. அது உடைஞ்சிருக்குன்னு எழுதிட்டாங்களா? உடைஞ்சிருக்கா இல்லக்கா? இது போடு அழகா கட் பண்ணி வச்சிருக்கீங்க. கட் பண்ணி இருந்தாதான் வெட்டப்பட்டதுன்னு அக்கா நீங்க சும்மா பாருங்கக்கா, எழுத மாட்டாங்கம்மா. அப்படியே அது கட் பண்ணிட்டு பாருங்க அம்மா, கட் பண்ணி துண்டா இருந்தாதான் வெட்டப்பட்டதுன்னு எழுதுவாங்க. கனெக்டடா இருக்கும்போது அதெல்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நல்லா சமாளிக்கிறீங்க, நியாயமா பேசுறீங்க. பாருங்கக்கா, இருங்க உங்க நகை அப்படி சொல்லுவீங்க. பாருங்க, நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பிள்ளையார்பட்டியில் தான் அந்த வங்கி அமைந்துள்ளது. சுற்றுவட்டார கிராம மக்கள் அனைவருக்கும் ஒரே நம்பிக்கையாக இருந்த வங்கியில் ஏராளமானோர் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். இவர்களில் பலர் தங்களது அவசர தேவைக்கு நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றிருந்தனர். அசலை வட்டியுடன் கட்டி தங்களது நகைகளை திருப்பிய போதுதான் அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. 5 சவரன் நகை 4 சவரனாக மாறியிருந்தது. வளையில் சுருங்கி மோதிரமாக மாறியிருந்தது. நெக்லஸ் வெட்டப்பட்டு ஒட்டு போடப்பட்டிருந்தது. பல செயின்களில் கொக்கிகளை காணவில்லை. தங்கள் நகைகளுக்கு என்ன ஆச்சு என பதறிப்போன வாடிக்கையாளர்கள் கடந்த ஜூன் 21ஆம் தேதி வங்கி அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். இது குறித்த செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. விவகாரம் பெரிதானதை அடுத்து வங்கிக்கு தற்போது புதிதாக வந்திருக்கும் மேலாளர் உயர் அதிகாரிகளுக்கு புகார் அளித்தார். விசாரணையை தொடங்கிய வங்கி உயர் அதிகாரிகள் ஆய்விற்கு பின்னர் சற்றே மிரண்டு போயினர். ஏதோ 1-2 தவறுகள் நடைபெற்றிருக்கும் என எதிர்பார்த்தவர்களுக்கு அடுத்தடுத்து அடகு நகையில் மோசடி அரங்கேறி இருக்கிறது என்பது தெரிந்ததும் விசாரணையை விரிவுபடுத்தினர். வங்கியில் தங்கள் நகைகளை அடகு வைத்திருந்த 2500க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களை வரவழைத்து மோசடி அரங்கேறி இருக்கிறதா என அவர்கள் முன்னிலையிலேயே நகைகளை காண்பித்து ஆய்வு செய்தனர். இதில் பல நபர்களின் நகைகள் வெட்டப்பட்டும் ஒட்டப்பட்டும் இருப்பது அப்பட்டமாக தெரிய வந்தது. குறிப்பாக படிப்பறிவு இல்லாத ஏழை எளிய பாமர மக்களின் அடகு நகைகளில் மட்டும் மோசடி அரங்கேறி இருப்பது தெரிய வந்தது. வங்கியில் இதுவரை 1500க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் நகைகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன. இதில் 80ற்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் அடகு நகைகளில் மோசடி நடந்திருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதனால் புகார்கள் அடுத்தடுத்து குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த மோசடி சம்பவம் தெரிய வந்த மற்ற வாடிக்கையாளர்களும் ஒரே நேரத்தில் வங்கியில் குவிய ஆரம்பித்துள்ளனர். பலர் தங்களது அடகு நகைகளை முழுமையாக பணத்தை செலுத்தி திருப்பி வருகின்றனர். திருப்ப முடியாத வாடிக்கையாளர்கள் தங்களது நகைகளை ஆய்வுக்கு உட்படுத்தி பத்திரமாக உள்ளதா என்று ஆய்வு செய்து வருகின்றனர். இதற்காக வங்கியில் சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு வங்கி ஊழியர்கள் அடகு நகைகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதனிடையே வங்கி மேலாளர் சரத்குமார் கொடுத்த புகாரின் பேரில் நகை மதிப்பீட்டாளர் நாராயணகுமார் என்பவரை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். சுமார் 167 கிராம் தங்க நகைகள்
மோசடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மதிப்பு 11,13,000 ரூபாய் என்றும் புகாரில் மேலாளர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் வாடிக்கையாளர்களோ கிலோ கணக்கில் அடகு நகை மோசடி அரங்கேறி இருப்பதாக கூறுகின்றனர். 6 கிராம் வச்சதுல இப்போ ஒரு பக்கத்தில் ஆரனில் வந்து கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் 2 கிராம் 100 மில்லியா கட் பண்ணி எடுத்திருக்கா. இப்போ மறுபடியும் கொண்டாந்து மனு கொடுத்துருக்கேன், புகார் கொடுத்துருக்கேன். போலீஸில் என்கொயரி பண்ணி உங்களுக்கு தீர்வு வாங்குறோம்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரத்தில் செய்கிறோம்னு சொல்லியிருக்கா. நான் எப்போ செய்கிறான்னு தெரியல. 5 பவன் வச்சது, அதில் வந்து 2.5 பவன் தான் இருக்குது. 2.5 பவன் இருக்கிறதுல அது வந்து நான் போட்டு பார்த்தேன். முதல்ல நல்லா கழுத்துக்குள்ளே போச்சு, இப்போ கழுத்துக்குள்ளே போகலை, தலையை விட்டு கீழே இறங்கவே இல்லை. நாங்கள் சும்மாவே விவசாயக்காரங்க நாங்கள். இப்போ இது வந்து இதுக்கு என்ன இதுன்றியா? மேலும் நகை மதிப்பீட்டாளர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். உரிய முறையில் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி அடகு நகை மோசடி வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு வங்கி மேலாளருக்கு தெரியாம, வங்கியுடைய சிப்பந்திக்கு தெரியாம, வங்கியுடைய கணக்காளருக்கு தெரியாம ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நகை மதிப்பீட்டாளர் வந்து மோசடி பண்ணியிருக்காரு, அந்த நகையெல்லாம் கட் பண்ணி பாதியை குறைச்சி எடுத்திருக்காருன்றதை வந்து நம்பவே முடியல. அப்போ நம்ம அடகு வச்ச நகையெல்லாம் திருப்பினவங்கெல்லாம் இப்போ இன்னைக்கு பாதிக்கப்பட்டு தெருவில் நிற்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியன் வங்கி பணியாளர்கள் அத்தனை பேரும் செஞ்ச குற்றத்தை வந்து ஒரு நகை மதிப்பீட்டாளர் மேலே போட்டு அந்த மூடி மறைக்கிறதும் அதுக்கு போலீஸார் துணை போகிறது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு கேவலமான செயல் தான் சொல்லலாம். இந்தியன் வங்கி உடனடியாக நடவடிக்கை எடுத்து அங்கே இருக்கிற பணியாளர்கள் அத்தனை பேரையும் பணி நீக்கம் செய்யணும். ஏன்னா அவங்க வந்து இங்கே இந்த செயலை செஞ்சவங்க வேற வங்கிக்கு போனாங்க கூட இதே இதை தான் பண்ணுவாங்க. இதுவரை நடத்தப்பட்ட ஆய்வில் தோண்ட தோண்ட பூதாகரமாக வெடித்து கிளம்பும் மோசடி குறித்த தகவல்களால் வங்கி அதிகாரிகளே சற்று திணறித்தான் போய் உள்ளனர். பாவி வாடிக்கையாளர்களுக்கு நீதி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.